ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வந்து சிங்காரத்தை பாக்குறது வந்து கொண்டப்பட்டி வந்து சேலத்துல இருந்து வந்து நிக்கிறீங்க. சிங்காரம் இந்த கஜாலை பத்தி என்ன சொல்ற போலாம். கஜா கணரா? ஆமா, பசங்க குளிக்கக்கூடிய இடம் இது. அதான் இப்ப கூட 2 கல்லையும் குளிக்குதுங்க. ஏய் அவனுக்கு பசங்கடா, அவனுக்கு கல் எல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லு என்ன எலிமெண்ட்ஸ். அப்புறம் சிங்காரம் நம்ம இந்த கஜாவை பத்தி எதனா ஒண்ணு சொல்ல. சிங்காரம் பாக்கலாம். கஜா கிணறு அம்சமே பசங்க குளிக்கக்கூடிய இடம். குளிச்சுட்டு ஜாலியா போவாங்க. கறி கூட சமைச்சு எல்லாம் தின்னுட்டு போவானுங்க. இப்ப நீங்க கஜாவுக்கு வந்து என்னென்ன பண்ணுகிற? என்னென்ன பண்ணிக்கிறேன்னா தண்ணி ஊத்திக்கிறேன், மேல போய்க்கிறேன். மேல போய் மலையாளம்னு ஒரு ஊரு, அங்க போய்க்கிறேன். போயிட்டு வந்துட்டேன். நீ உன்ன பார்த்ததுனால நாங்க வந்தேன். சரி சரி. இங்கெல்லாம் வந்து சமைச்செல்லாம் சாப்பிட்டுக்கிறியா? ஆமா, சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். சரக்கு அடிச்சுக்கிறியா? இங்கெல்லாம் வந்து சரக்கும் அடிச்சிருக்குது. என்ன சரக்கு அடிப்பா அதிகமா? அதிகமா அடிக்கிறது பட்டை சாராயம். இங்க காய்ச்சுறாங்களா? காய்ச்சறதில்ல, நம்ம மேல இருந்து வாங்கிட்டு வந்துறது. மலையாளத்துல எவ்வளவு அங்க பட்டை சாராயம் ஒரு கவரு? அங்க ஒரு கவரு 300 ரூபா சொல்றாங்க. 300 ரூபாய். சரி சரி. ஒரு 300 ரூபா ஒரு பட்டை சாராயம் கவர் வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்கிட்டு வந்து அடிச்சிடுறது. இங்க குடிச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம்? போதையில தண்ணியில விழுந்து கிடப்பேன். தண்ணி என்ன போதை தெரிஞ்சது வீட்டுக்கு எந்திரிச்சு போயிடுவேன். சரி சரி. அப்புறம் நம்ம அனீஸ் அவங்க காட்டு இருக்குல்ல, ஆமா, நம்ம கீழே இஸ்மாயில் பே காட்டுக்கு பக்கத்துல, அந்த காட்டுல வந்து உன்னை பத்தி ஒரு தகவல் வந்துச்சு. என்ன தகவல்? இந்த மாதிரி ஏதோ ஜாலி ஒரு ஜாலி விளாக் தான் கேக்குறோம். டிலீட் பண்ணி கூட நம்ம அதுல ஆட் பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒரு ஜாலி விளாக், ஜாலியா பேசுறோம். இது யாருக்கும் அனுப்பலாம் மாட்டோம், நம்ம பசங்களுக்குள்ளே வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு எருமை வந்து இது பண்ண சொல்லியிருந்தாங்க. அது உண்மை என்னன்றது சொல்லு. பொய். நான் ஒரு பிள்ளைய லவ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பிள்ளைய லவ் பண்றதுலாம் சரி சொல்லு. ஒரு பிள்ளைய லவ் பண்ணிட்டு இருந்தேன்னா அந்த நேரம் ஒருத்தன் வந்தான். வந்த உடனே என்னாச்சு, இவ ஓடி போயிட்டான். நான் மாட்டிக்கிட்டேன், அவ்வளவுதான். அதுதான் அந்த மாதிரி சொன்னாங்க. சரி சரி. இப்போ இந்த எப்படி சொல்ல, இந்த மலையில வந்து என்ன சாமி பேய் அந்த மாதிரி என்ன பாத்துனுக்கிறியா? பாத்துருக்கிறேன். என்ன பாத்துனுக்கிற? பேய பாத்துருக்கிறேன். எங்க பார்த்த? நாம உக்காந்துக்கிற இடத்த விட்டு அந்த ஆட்ட பாத்துருக்கிறேன். எந்த பக்கம்? மேற்கு பக்கம். மேற்கு பக்கமா? சரி சரி. என்ன பண்ணிச்சு அது? என்னன்னு பேசுன நீ அதுகிட்ட? அது என்ன பேசலாம் இல்ல, மொத்த உருவம் வந்துச்சு. பொண்ணு நினைச்சு பக்கம் போலான்னு நினைச்சு இங்க என்ன வேலை, வீட்டுக்கு போ. இங்க இருந்துன்னா நடமாடும். என்ன நடமாடும்? பிசாசு நடமாடும். அதே ஒரு பேயின்னு தெரியாத பக்கம் போய் நின்னுட்டேன். சரி சரி. எத்தனை மணி இருக்கும் சுமாரா? சரியா 1 மணிக்கும். இப்ப மதிய டைமா? ஆமா. சரி சரி. 1 மணிக்குமா அது போய் நின்ற உடனே என்னாச்சு, நாங்க இன்னைக்கு எல்லாருமே இங்க 1 மணி வரைக்கும் இருக்கிறோம். அதே பேய் வருதான்னு செக் பண்றோம். இப்பெல்லாம் வராது, அது அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி மணிக்கு வரும். நைட்ல தானே வராது, மதியம் வந்துருக்குது. மதியம் வந்துருக்குதுன்னா அந்த உடைய வாசம் வரும். என்ன வாசம் வரும்? மல்லிப்பூவு, சலங்கு சத்தம், ஒரு ஒரு விதமான சத்தங்க வரும். ஓஹோ. பூ மாதிரி, பூமணம் மாதிரி வரும். இங்க தேன் அளிக்கலாம் வந்துருக்கிறியா? இங்க தேனு வருஷ கணக்குல இங்க தான் அழிச்சிட்டு இருக்கிறோங்க. என்ன மாதிரி தேன்லாம் கிடைக்கும் இங்க? கொம்பு தேனு, மலந்தேனு, போர் தேனு, சிட்டு தேனு, சிட்டு உறிஞ்சான் தேனு. அது எந்த மாசத்துல கிடைக்கும்? அது சித்திரை மாசம் தான் எல்லாம் கிடைக்கும். இப்போ இது என்ன மாசம்? இது என்ன மாசம் நம்மளுக்கு புரியல. கார்த்தி மாசம். கார்த்தி எத்தனாவதுன்னு தெரியல. மொத்தம் சித்திரை மாசம் புடிச்சிச்சுன்னா ஒவ்வொரு மலைகள்லாம் வந்து அழிச்சிட்டு வரும். சித்திரை மாசம் மட்டும் கிடைக்கும்? ஏன்னா அப்பதான் நல்ல தேனு கிடைக்கும். அதான்டா. ஏன் அது சித்திரை மாசத்துல கிடைக்கும்? அதுனா இப்போ ஒரு ரீசன் இருக்கும்ல. ரீசன் இருக்குன்னா இப்போ பூச்சி மட்டும் தான் இருக்கும். அது தண்ணி ஒரு விதமான பூச்சி வரும். ஒரு பூச்சி வந்துச்சுன்னா ராணி பூச்சின்னு ராஜா பூச்சின்னு 2 இருக்கு. ராணி பூச்சி ராஜா பூச்சின்னு 2 இருக்கு. ராஜா பூச்சி வேற இருக்குதா? ஆமா, ராணி பூச்சி ராஜா பூச்சி 2 இருக்கு. அந்த 2 இருந்தாதான் இந்த சிப்பாயிங்க வேலை செய்யும். அவங்க 2 பேத்துக்கு என்ன வேலை? ராஜா ராணிக்கு தேன் உற்பத்தி பண்ற வேலை. எப்படி தேன்? அது எப்படிடா தேன் உற்பத்தி பண்ணும்? அது போய் எதனா ஒரு பூல உட்காந்தானே தேன் எடுத்து வந்து போடும். பூ இது கட்டளை மாதிரி அதுங்க செய்யும், சிட்டாளுங்க. அதான் சித்தாளுங்கடா. அந்த ராஜா இந்த சிட்டாளுங்க சிப்பாயிங்க இவங்க எல்லாத்தையும் தேன் எடுக்க அனுப்பிச்சிடுறாங்க. அந்த கேப்ல இந்த ராஜா என்ன பண்ணுவாங்க? இந்த பூமணம் மாதிரி ஒரு பூ இருக்கும். பூமணம் மாதிரி பூ இல்லைன்னா அது ஒரு
ஒரு வேர் சொல்லுவாங்க, அந்த வேர் பேர் எனக்கு இப்பதான் வேர்ல தேன் வரும். சஞ்சீவினி வேறு. சஞ்சீவினி வேர்னு ஒண்ணு இருக்கு. சஞ்சீவினி வேர். அம்மாங்குண்ணியா? சஞ்சீவி வேர். சஞ்சீவினி வேரா? சஞ்சீவினி வேரா? சஞ்சீவினி வேர்னு ஒண்ணு இருக்கு. அதுல பூ வரும். அந்த பூவுல போய் இவங்க 2 பேரும் எட்டுன்னு வந்து வச்சாதான் அந்த தேன் உற்பத்தி ஆகும். நீ தேன் எடுக்கிறேன்னு என்ன வெளியே போய் சொன்னேன்னு முடி செருப்பு கேட்டு அடிப்பாங்க உனக்கு. ஏன் அடிப்பாங்க? அதான் போய் தேன் எடுத்துனா உனக்கு. பின்ன யார் எடுத்து வராங்க? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நம்ம ஆள் ஒரு தேன் கொடுத்துருக்காரு. அது தேனா என்னன்னே தெரில, அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதை பற்றி இங்கே கொஞ்சம் கேட்போம். ஹாய், ஒரு நிமிஷம். நேற்று நீ நம்ம ஃபோன் பேசினும் போது ஒருத்தன் தேன் கெட்டு போச்சுன்னு சொல்லி நீ கொடுத்த ஃபோன் பண்ணல, என்ன தேன் கொடுத்த? நீ கொடுத்த தேன் கெட்டு போயிச்சாமா? அந்த தேன் கெட்டதுக்கு என்ன காரணம்னா இவன் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டான். ஃப்ரிட்ஜில் வச்சாலும் தேன் கெடாது. யாரும் சொன்னா ஃப்ரிட்ஜில் வச்சா? ஃப்ரிட்ஜில் வச்சது நான் கொடுத்தது. சக்கரை பாவு. சக்கரை பாவு மலையிலேருந்து மலைக்கார கொடுத்தது. சக்கரை பாவு எப்படி ஒன்று மலைக்கார கொடுப்பாங்க? அவங்க அழிச்சு வச்சிருப்பாங்க போல இருக்குது. சக்கரை பாவு அடிப்பாங்க. அது நான் தேடு கொடுப்பேன். சக்கரை தேடு கொடுப்பேன். இப்போ சக்கரை பாவு விடுறா. இப்போ சக்கரை பாவு தேன் செய்யறாங்கல்ல, அது என்னென்ன போட்டு செய்வீங்க? அதுக்கெல்லாம் வேற விஷயம் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? நான் சொல்லிட்டா? நீயே உன் வாயிலன்னு சொன்னா நல்லா இருக்கும். நீயே சொல்லு, நான் சொல்லல. சொல்லு, என்னன்னு சொல்லு. என்னன்னு சேவிங் பண்ற கல் ஒண்ணு இருக்கும். என்ன கல் அது? படியார கல். படியார கல் தெரியுமா? ஆமா. அது எத்தனை கிலோ எத்தனை சக்கரை போடுவாங்க? 10 கிலோ 10 பாக்கெட்டு. என்ன 10 கிலோ 10 பாக்கெட்டு? 10 கிலோ சக்கரைடா. அவ்வளவுதான்டா. அது 1/4 கிலோ படியார கல் போடுவாங்களா? ஆஹா, இவ்வளவு போடுவோம். இவ்வளவு போட்டா என்ன நக்கிக்கிறதா? ஒரு 1/4 கிலோ போடுவாங்க கல்லு. தண்ணி காய வச்சு சக்கரை ஊத்தி நல்லா காஞ்ச பிறகு அந்த படிகார கல்லு தூள் பண்ணி அதுல கொட்டி நல்லா கல்லுக்கு யாரு விட்டானா தேனா இருந்தானா வேற என்ன ஆகும்? கட்டியா போயிடுறேன் நாயா. சரி, எப்படி செய்யறது? செய்முறை சொல்லு. இதெல்லாம் போடக்கூடாது. அதெல்லாம் போட மாட்டோம். வீடியோ ஜாலியா பேசுறோம்டா. ஜாலியா பேசுறதா இங்க சொல்லணும். இப்ப எப்படின்னா 10 கிலோ சக்கரை வாங்கிக்கிறியா, அந்த சக்கரை வச்சு படிகார கல்லு ஒரு கை எடுத்துக்கிறியா, கொட்டுறியா, கொட்டி நல்லா கைமானம் வருதா, இறக்கி வச்சுட்டா அந்த தேனு பக்குவத்துக்கு வந்துடும். சரி, அது எங்க போய் விப்ப? எங்க வேணாலும் விற்கலாம். யார் கேட்டா தேனுன்னு கேட்டா சிட்டில கேட்டாங்கன்னா நான் அடிச்சு விட்றலான்னு கொடுத்துறது. ஓஹோ, இது இப்படிதான் இத்தனை நாள் நித்தனை வியாபாரம். இதே மாதிரி டூப்ளிகேட் தான் நேத்து பிரச்சனை மாட்டியது. அதுக்கு இப்ப காசு கொடுத்தியா இல்லையா? அவருக்கு கொடுத்தாச்சு. ஒரிஜினல் தேனு அப்ப அவர் கொடுக்கல. அவர் போய் ஒரு 4 இடத்துல சொன்னாருன்னா என்ன பண்ணுவா? அவரு ஃப்ரெண்டு தான். ஆனா இந்த மாதிரி பாத்தியா? எங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுவான்? இப்போ நம்மள தேன் கேட்டா இந்த கேட்டேன் ஒரு 1/2 லிட்டர் குடுறான்னு சொல்லிட்டு அப்படின்னா தரேன்னு சொன்னேன். இப்ப தரேன்னு சொன்னா இப்பெல்லாம் ஊர் ஆளுங்க ஏமாத்தி இப்ப தரேன்னு சொன்னா தரேன்னு சொன்னீங்க இல்லையா? தரேன்னு சொன்ன இப்ப தரேன்னு சொன்னா. சரி, ஓகே. அடுத்த கேள்வி கேள்றோம். அடுத்த கேள்வி என்னன்னு கேட்கலாம். ஏதோ பாம்புலாம் வந்து உனக்கு சத்தியம் பண்ணிச்சாம சிங்காரம் ஈஸ்வரன் கோயிலாண்டா? எப்படா சத்தியம் பண்ணிச்சு? ஏதோ நாகப்பாம்பு கல்லுல இருந்து இறங்கி வந்து 3 தடவை தரையை கொட்டிச்சாமா உனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்ட்டு. ஆமா, அது என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. அது பாம்பு போய் தெளிவா சொன்னா எல்லாரும் பைத்தியக்காரனா நினைச்ச மாட்டாங்க. அப்ப உனக்கு வந்து சொல்லல அது அப்ப பைத்தியக்காரன். ஆம்பளை பாம்பா பொம்பளை பாம்பான்னு தூக்கி பாத்துருக்கான்டா அவன். சரி, ஆம்பளை பாம்புக்கு பொம்பளை பாம்புக்கு என்ன வித்தியாசம்? பாம்பு தூக்கி தோல்ல போட்டு அது பார்த்தான்னு சொன்னேன். எப்படி பார்த்தா? அது எப்படி தெரியும்? ஆம்பளை கோயில்ல பார்த்தேன். அதான்டா, அது எப்படி ஆம்பளை பாம்பா? கொஞ்சம் என்ன நீளமா வால் இங்க தான் இருக்குமா? இல்லடா, கழுத்துல பாம்பு சுத்துது இல்ல, அப்ப வால் இங்க வந்து நின்றுச்சுன்னா அது ஆண் பாம்பு. நீ பாம்பை இப்படி ஏத்தி விட்டனா அது ஏத்தி விட்டாலும் அப்படி சுருண்டு இப்படி வந்துடும், வால் போட்டுரும். சரி சரி, அப்படி போடக்குள்ள சின்னதா ரவுண்ட் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா அது பெண் பாம்பு. சரி சரி, இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா ஆண் பாம்பு. ஆண் பாம்பா? என்ன சொல்லிச்சு அது உங்ககிட்ட? அப்புறமா சத்தியம் வாங்கிச்சு. 3 தடவை மண்ணில் கொத்திச்சு. 3 தடவை மண்ணில் கொத்திச்சு. 4ஆவது தடவை இப்படி கை நீட்டினா சத்தியம் பண்ணிச்சு. சரி, நான் இதுக்கு மேலே எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்ன பண்ண நீ? அது என்னன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தா? என்னன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தா அந்த பாம்புக்கு? நான் இனிமே சாராயம் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி. நீ சாராயம் குடிக்கிற அந்த பாம்புக்கு எப்படி தெரியும்? ஏ, சாமி பாம்புடா. சாமி பாம்பா? சரி சரி, எல்லா ஊருக்கும் தெரியும். அந்த கருவறையில யாரும் போக மாட்டாங்க, யாரும் வர மாட்டாங்க. கருவறையில யாரும் போக கூடாதா? நீ மட்டும் உன்னை மட்டும் எப்படி அனுப்பிச்சாங்க? அது நானு பூசேரியா இருக்கிறதுனால. பூசாரியா இருக்கிறியா? ஆமா. சரி, ஒரு ஓதம் சொல்லு, ஓது பார்க்கலாம். அந்த பூசம் சொல்லுவாங்களே. பூச ஓதெல்லாம் கிடையாது, சும்மா மணி அடிச்சு கழுப்புறம் காட்டுறாங்க பாரு. ஆமா, அது மட்டும்தான் என் வேலை. டேய், அதுலயும் ஒண்ணு சொல்லணும்டா. அது ஒண்ணு சொல்லுவாங்களே. என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? நீதான் பூசாரி, நீதான் சொல்லு. நான் பூசாரிக்கு எனக்கு தெரியாது, உனக்கு தெரிஞ்சிருமா? அதான் சொல்றா. நாங்க மணி அடிச்சுங்களா, சாமியை கட்டுப்படுத்துறதுக்கு நாங்க மணி அடிச்சு நாங்க பூசை பண்றோங்க, அவ்வளவுதான். சரி சரி, சாமியை கட்டுப்படுத்திடுவீங்க. சாமியை கட்டு பண்ணிடுறியா? சாமி அந்த அளவுக்கு சாமியை கட்டுப்படுத்துவியா இல்ல
உக்கரமாகுது அந்த அளவுக்கு சாந்தி. சாமி பேரு? சாமி பேரு கதிர் பெருமாள். கதிர் பெருமாள். எந்த ஊர் சாமி அது? மலையாளத்துல இருக்குது. மலையாளத்துல இருக்குதா? அது எப்போ விசேஷம் நடக்கும்? அது படியேற போட்டா வரும்.